நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சுபம் ஸ்ரீ டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நிறைய பேர் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூன் 2 நல்லா இருக்குன்னு சொன்னேன், எவன்டா சொல்லுடா அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட என் லைஃப் நல்லா தான் இருந்தது. ஆனால் ஜூன் 2க்கு அப்புறம் ஒரு டிரான்சிஷன் வரும்னு சொன்னாங்க, லைஃப்ல சேஞ்ச் வரப்போகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலைடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் 6 months ஆவது நல்லா இருக்குமா, எப்படி இருக்க போகுது? சூப்பரா இருக்கா? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்க. முதல்ல ஜூன் 2க்கு பிறகு நல்லா இருக்குன்ற குறிப்பிட்ட ராசி அம்சத்தை சொல்லியிருக்கோம். 12 ராசியில் 6 ராசிக்கு ஏறுமுகமும் 6 மாசிக்கு இறங்கு முகமும் இருக்கு. அதுல மற்ற எந்த ஜோதிட சொன்னீங்க அது தகுந்த மாதிரி பார்க்கணும். முதல்ல அடுத்த 6 மாசம் தான் கோல்டன் டைம் வருது, அதை பத்தி தான் பேச போறோம். இப்ப நம்ம குரு பயிற்சியை பத்தி பார்த்தோம். அப்ப குரு பயிற்சியை கொடுக்கிற பலன் ரெடியா இருக்கு. அதை தடுத்தவர் யார்? சனி பகவான். சனி வக்ரம் ஜூலை 24 மேல் ஆகிறார். இப்ப இந்த காலகட்டத்தில் 6 மாசம் சனி வக்ர கதியில் வருகிறார். அவரோட நெகட்டிவ் பலன்கள் எல்லாம் குறைகின்றன. அப்பாடா அப்படின்னு. அடுத்து செவ்வாய் பகவானோட உக்கரஸ்தானங்கள் கடகத்துல அமைதியாக போகுது. டிசம்பர் மேலதான் ராகுகேது பயிற்சி. அப்படி இத்தனை பலாபலன் இருக்கும் போது அப்ப வாழ்க்கையில தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்க ஒரு இறைவன் வாய்ப்பை கொடுக்குறான்னு அதாவது. இப்ப பாருங்களேன், இப்ப ஜூலை 27 பக்கம் நெருங்கியாச்சு. குரு பலன் வருதா இல்லையான்னா இப்ப ட்ரம்ப் ஈரான் வார் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லையா? அப்ப அதோட பலாபலன்கள் வந்தவனே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுதான். பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் ஏற்றம் காணுது. இப்போ உலகில் ஷேர் மார்க்கெட் ஏறுது, பொருளாதார ரீதியாக ஏற்றம் காணுது. அப்போ அன்றாட வீட்டில் இருக்கிற நம்ம பிரச்சனைக்கும் தீர்வு வரப்போகுது. அங்கே போர் போட்டால் நம்ம கேஸ் வேலை குடிச்சு இது என்ன ஆக போகுது அப்படின்னா, நம்ம மனிதன் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியாக இன்னைக்கு பல பேர்த்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வேலை இருக்குமா இல்லையா, வேலை போயிருமான்னு. உறவுகளில் நிறைய கசப்புகள் ஏற்பட்டிருங்க. 30 வயசு மேலே ஆண்கள் திருமணம் இல்லைன்னு வாழ்ந்தவங்க ஒரு சிலர். 45 வயசு 50 வயசு ஆன ஆண்கள் பெண்கள் 2 பேருமே திருமணத்தை கன்டினியூ பண்ணுமான்னு நிற்கிறாங்க இந்த நாள். அப்போ அதுக்கு இந்த 6 மாசம் தான் விடையை சொல்ல போகுது. முக்கியமான வருடம், ஒவ்வொரும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய வருடம். கண்டிப்பா சார், நானும் ஆர்வமா இருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிச்சயமா சார். ஃபர்ஸ்ட் ராசி மேஷ ராசி. இந்த துணிச்சல், நேர்மை, ஆளுமை திறன், தலைமை திறன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களுக்கு இந்த 6 months எப்படி இருக்க போகுது சார்? நீங்க சொல்றீங்க, நான் எப்படி சொல்றது? சரி ஓகே. அதாவது மேச ராசி 5ஆம் நெஞ்சம்கள் இவங்க. பொதுவாக இந்த ராசிக்கு சிறப்பு இந்த 6 மாசத்துல வரத முதல்ல ஆரம்பிச்சிடும். இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் நல்ல பலன் தெரியுங்களா? நல்ல காலம் பிறந்திருக்குன்னு இவங்க உணர்ந்துட்டாங்க. அதுதாங்க மிக முக்கியமான விஷயம். இந்த ராசிக்கு இவங்க செவ்வாய் என்ற அதிபதி தனஸ்தானத்துல பயணிக்கிறார். ஒவ்வொரு கட்டமா பாசிட்டிவ் நோக்கியே பயணிக்கும் காலகட்டத்தில் வந்து விட்டன வெளிச்சம் வரப்போகிறது. இவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர் யாருன்னா சனி பகவான். சனி பகவான் ஆட்டம் இப்பொழுது ஜூலையிலிருந்து வக்ரகதியில் இருக்கும்போது 7.5 சனியின் தாக்கம் இல்லை. அப்ப இவங்க மனதில் இருந்த அனைத்து பாசிட்டிவிட்டியும் மேலே வரப்போகுது. கோல்டன் டைம் இப்பதான் சொல்லக்கூடியது. இந்த ராசிக்காரங்க நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சார் வீடு அமையுமா, சொத்து அமையுமா, வேலை வாய்ப்பு அமையுமா, பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு. முதல்ல இந்த ராசிக்காரங்களுக்கு வேலையை பற்றி தான் நான் சொல்லுவேன். சார் வேலையில சீக்கிரம் போய் ஒரு இடத்துல சேஃப்டியா செட்டில் ஆயிக்காங்க. நிறைய பேருக்கு ரெசிஷன் வரைகிற காலகட்டம், உங்களுக்கு வேலை கிடைக்கிற கால சூழ்நிலை வந்திருக்கு. சீக்கிரம் போய் வேலையில் நிற்கணும். இந்த நேரத்தில் கடன் வாங்கி நான் வீடு கட்டுறேன், இடம் வாங்குறத விட சேஃபஸ்ட் பொசிஷன்ல இருங்க. வருகின்ற டிசம்பருக்கு மேல பெரிய முடிவு எடுத்துக்கலாம். இந்த 6 மாதம் தக்க வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமாக இருக்கின்றன. கடன் என்ற மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டக்கூடாத காலகட்டம் இந்த மேசராசி. இப்ப நாள்ல குரு இருக்கே, சொத்து இடம் வீடு காட்டுமே அப்படிம்பாங்க. நிச்சயமாக இப்ப கட்டுக்குள் இருக்கிற இடம் வீடு சொத்து இந்த மாதிரி போனா ரொம்ப வளர்ச்சியா இருக்கும். இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா சொத்து வீடு எது வாங்கினா அதை வாடகைக்கு விடுற மாதிரி வாங்கணும். வண்டி வாகனம் வாங்குறாங்களா, அதுல ஏதோ ஒரு இன்கம் வரணும். அப்ப அடிப்படை தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த ராசிகள் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கவனமான சூழ்நிலையா இருக்கும். பொருளாதாரத்தை ஒரு இதுல முடக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா நல்ல கேள்வி. பொருளாதாரத்தை ஏன் முடக்கக்கூடாது அப்படின்னா, இந்த ராசிக்கு அடுத்த ஜாப் ஷூரிட்டி அப்படிங்கிறது இந்த ராசிக்கு கோச்சார ரீதியாக இருக்குது. தசாபதி அடிப்படையில் மாறுதல் ஏற்பட்டு விட்டால் மாட்டிக்கொள்வார்கள். இந்த நேரத்தில் இனி வருகின்ற ஆகஸ்டுக்கு மேல அக்டோபர் நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னு கேள்விப்பட போறோம். அப்ப என்ன சொல்ல போறோம்? இவங்க சேஃபஸ்ட் சைட்ல போய் ஜாப்ல சேர்ந்துட்டு இருக்கிற பணத்தை சேஃபா பேங்க்ல வச்சுட்டு இடம் வீடு சொத்து தேவைப்படும் போது வாங்கிக்கிட்டு அதுல இருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிற மாதிரி பண்ணிக்கணும். இப்ப பெரிய கடன் வாங்கிட்டு சம்பளத்தோட வட்டி கட்டுற மாதிரி இருந்துட்டால் பின்னாடி சொத்தை விற்க வேண்டி வந்துடும், வேலையும் இல்லாமல் போயிடும். அந்த இக்கட்டான சுச்சுவேஷன்ல மட்டும் வேண்டாம், சேஃபா பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன்.
ஓகே சார். சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு சொத்துலாம் இருக்கு சார், பொருளாதாரம்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என் கணவனோ மனைவியோ சொல்லுவாங்க, ஃபேமிலி மேல வராத பிரச்சனையே இல்ல, போதும்டா சாமிங்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு என்ன சார் இந்த 6 மாசம் எப்படி இருக்கு? இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கதையை கேட்டீங்கன்னா இந்த 6 மாசம் தெரிஞ்சிடும். 6 மாசம் முன்னாடிங்க வயது வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் டைவர்ஸ் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்க மாதிரி வந்து கேட்டாங்க. ஓகே. என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது கணவன் மனைவி பிரச்சனை, அந்யுன்யம் இல்லை, நெருக்கம் இல்லை, ஏன் சேர்ந்து வாழ்றான்னு தெரில, பிரிஞ்சிட்டா போதும் சார், டைவர்ஸ் சுமூகமாக கிடைக்குமா, சொத்துக்கள் போயிருமா, இப்படியே. இப்போதான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ திருமணம் ஸ்டேட்டஸ் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஜாதகம் பார்க்கல, அந்யுன்யத்தை பார்க்கலன்னு. இந்த 6 மாசத்துல உனக்கு எது ரைட்டு, அப்போ திருமண வாழ்க்கை சேர்ந்து வாழ வாய்ப்பு கொடுக்குது, தவறு செய்ததை திருத்த ஒரு வாய்ப்பு கொடுக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் வாய்ப்பு பிரிவு நிச்சயம் முடிவாயிருச்சு, அவங்க மட்டும் பிரிஞ்சுக்காங்க. ஆக அடுத்த ஒரு வாழ்க்கை பிரகாசமா இருக்கு. ஏற்கனவே கல்யாணமே டைவர்ஸ் ஆனவங்களுக்கே வழி கிடைக்காம இருக்குது. அப்ப திருமணம் அந்யோன்யம் அதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு திருமண பந்தத்தில் ஒரு முக்கிய முடிவெடுக்கும் காலகட்டம் இந்த 6 மாசம். வாழ்க்கையில இந்த மேச ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன்னா குரு அதிசாரத்துல போறார். அதிசாரத்துல போய் குருபலன் வருதுங்க அக்டோபர் 31க்கு பெண்ண. இந்த குருபலன் வந்த உடனே பாரு, இது விடு, பழச விடு, போட்டாளி ஃபர்ஸ்டா போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அற்புதமான காலகட்டம் வருது. கோல்டன் டைம் யூஸ் பண்ணிக்கணும். சரி, ஓகே சார். என்னதான் கோல்டன் டைமா இருந்தாலும் 3 கண்டிஷன் இருக்குல்ல சார், இந்த காரியத்தை வந்து நீங்க இந்த டைம்ல செய்யக்கூடாது, என்ன சார் சொல்லுவீங்க? இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமானது பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு பெரிதளவுல பேசி ஆர்கியூமெண்ட் பண்ணாம சீக்கிரமா காம்ப்ரமைஸ் பண்ணுவது நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே. நம்பர் 2 என்ன பண்றேன்னா அகலக்கால் வைக்காமல் இருக்கின்ற பணத்தை சரியாக பயன்படுத்துவது. ட்ரேடிங் பண்றேன்னு சொல்லிட்டு தெரியாத, அதாவது இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, ட்ரேடிங் வேறு. நிறைய பேர் கிரிப்டோ பணத்துல போட்டு ஏமாந்தாங்க, வட்டிக்கு கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு ஏமாந்தாங்க. இவங்க இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விண்டேஜ் மாதிரி பைக் வாங்குறேன், விண்டேஜ் கார் வாங்குறேன்னு ஆசை வரும். தவறு இல்லை, ஆனா அது லீகலா இருக்கா, ரோட்ல லைசன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை. இதெல்லாம் பண்ணா இதா இருக்குங்க. அப்ப இந்த ராசிக்கு இந்த மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் கவனிக்கணும். கோயில் வழிபாடு நிறைய மிச்சம் வச்சிருக்க ராசி இந்த ராசி. முன்னோர்கள் வழிபாடாக ஆடி அமாவாசை வருது, முன்னோர்கள் வழிபாடு பண்ணிக்காங்க. அப்ப முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடுகள் நிறைய பெண்டிங் இருக்கு. அதை சரி செய்தால் இவங்க இன்னும் சிறப்பா இருப்பாங்க. கண்டிப்பா சார். நெக்ஸ்ட் 6 months இவங்க வழிபட வேண்டிய வழிபாடுகள் ஏதாவது இருக்கா சார் பர்டிகுலரா? நிச்சயமா, நல்ல கேள்வி. ஏன்னா அடுத்த 6 மாதம் இவங்களை தற்காத்து கொள்ள இன்னும் சிறப்பாக இருக்க இவங்க வழிபட வேண்டிய முதல் தெய்வமாக இருப்பது பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு. அது பழனி அம்சமாக இருந்தால் நன்றாக இருக்கும். திருச்செந்தூர் அம்சம் இவங்களுக்கு கொடுக்க முடியாது. முருகர் அம்சம் இல்லை சார், பெண் தெய்வம்னா பகவதி அம்சமா போயிடுறோம். இந்த பகவதி அம்சமும் இல்லை பெண் தெய்வம் முருகர் அம்சம் இரண்டுமே மிக மிக சிறப்பு. ஒரு முறை திருவண்ணாமலை சென்று வந்தால் இவங்க வாழ்வில் ஒரு திருப்பு முனை ஏற்படுகின்றன, பிரகாசமா இருக்கும். ஆக இந்த 6 மாதத்துல நல்ல காலம் பிறந்தாச்சு, விடுவிடுப்பு அடிக்கிற மாதிரி தான் சொல்லணும். நல்ல நேரம் வந்திருக்கு, பழச விடுங்க, புதுசா பார்ப்போம், சிறப்பா இருங்க. கண்டிப்பா சார். இன்னொரு நெக்ஸ்ட் 6 months கழிச்சு கண்டிப்பா நான் இதே கேள்வி திருப்பி நம்ம மேஷராசி நேயர்கள்ட்ட கேட்டு பாக்குறேன் எப்படி இருந்ததுன்னு. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி. தேங்க்யூ.